வாழ்க வளமுடன் பழைய வெப்பர் சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவுகள் ஆண்மை சம்பந்தமான தகவல் நம்மளுடைய பழைய வெப்பர் சேனலில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். அது மாதிரி இன்றைக்கி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தகவலை பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆண்களுக்கு ஆண்குறியில் எந்த ஒரு எழுச்சி இல்லாமல் எந்த ஒரு உணர்வுகளே இல்லாமல் ஆண்மை குறைபாடு வந்துவிட்டால் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயந்தான் நல்ல உணவுகளை எடுத்துக்கிறோம் ஒன்று. அது மாதிரி நான் சொல்கிற இந்த 3 பொருளை ரெடி பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சு இரவெல்லாம் ஆண்குறியில் நீங்கள் தடை வந்தாலே போதும் நண்பர்களே. ஆண்குறியில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு நல்ல ஒரு இணர்ச்சியாகி நல்ல ஒரு புத்துணர்ச்சி ஆகி நரம்புகள் எல்லாமே புடைத்து ஆண்குறியின் நீளமாக வளர்வதற்கும் நல்ல ஒரு எழுச்சியை தருவதற்கும் நீண்ட நேரம் தாம்பத்தில் ஈடுபடுவதற்கும் நிறையா உதவி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு எண்ணெய் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த எண்ணெய் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சுக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் எண்ணெய் ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் எடுத்துங்க. ஆலிவ் ஆயில் எண்ணெய் ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய். கரிஞ்சீரகம் 150 கரிஞ்சீரகம் எடுத்துங்க. 150 கரிஞ்சீரகம், 150 வசம்பு பொடி. வசம்பு பொடி நீங்கள் கேட்டிங்கனாலே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அந்த 150 வசம்பு பொடியும் 150 கரிஞ்சீரகத்தையும் ஆல்ரெடி வசம்பு பொடியாகவே இருக்கும். கரிஞ்சீரகத்தை நல்லா அரைத்து பொடி பண்ணிங்க. 1/4 லிட்ரு ஆலிவ் ஆயில் எண்ணெயில் இந்த 2 பொடியும் போட்டு நன்றாக மலன்னு கொதிக்க வைங்க. கொதிக்க வைத்ததுக்கு பிறகு அதை ஒரு பாட்டிலில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. அதை ஒரு பாட்டில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அது கெட்டு போகாத அளவுக்கு பாதுகாத்து வச்சுங்க. இரவெல்லாம் நீங்கள் உணவு அருந்திட்டு உறங்க போகிறதுக்கு முன்னாடி ஆண்குறியில் எடுத்து அந்த எண்ணெயை நீங்கள் தடவி மசாஜ் பண்ணி விடுங்க. மசாஜ் பண்ணிவிட்டால் எந்த ஒரு பக்க விளைவுகளும் எந்த ஒரு எரிச்சலும் எந்த ஒரு தொந்தரவுமே உங்களுக்கு கொடுக்காது. காலையில் எந்திரித்து நீங்கள் அதை தண்ணியால் லைட்டாக அலசி சுத்தப்படுத்திடுங்க. இதை நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டே வாங்க. எண்ணெயை தடவிட்டு நீங்கள் உடலுறவு வச்சுக்கிறக்கூடாது, சரிங்களா? இதை ஒரு 3 நாளைக்கு 2 நாளைக்கு தடவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் உடலுறவில் ஈடுபட்டால் நிச்சயம் உங்களுக்கு நீண்ட நேரம் தாம்பத்தில் ஈடுபட முடியும். உங்களுடைய குறிக்கு நல்ல ஒரு எழுச்சியும் நல்ல ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு எண்ணெய் தாங்க இந்த எண்ணெய். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெடி பண்ணி வச்சுக்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கரிஞ்சீரகம் எல்லாம் கீழே அந்த வசம்பு பொடியும் கீழே இருக்கும். இதற்கு மேலே உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போ இந்த எண்ணெய் காலியாகிடுச்சு அப்படின்னா மேற்கொண்டு நீங்கள் கரிஞ்சீரகம் வசம்பு பொடியை மட்டும் வாங்கி இந்த எண்ணெயை கொஞ்சமாக எடுத்து நல்லா காய்ச்சி மறுபடியும் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும், ரொம்ப உதவியாக இருக்கும் நண்பர்களே. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ போடுவதற்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.